எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அதாவது போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, பொதுத் தேர்வாக இருந்தாலும் சரி, கேள்விக்கு பதில் கேள்வியிலேயே உள்ளது. இது எல்லாரும் அறிந்தது தான். அதுபோல் குடும்ப உறுப்பாக இருந்தாலும் சரி, உறுப்பினராக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, மூன்றாம் நபராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் காதில் வாங்கினு அதுக்கு மட்டும் பதில் சொல்லலாம். எந்த பிரச்சனையும் வராது, சண்டை வராது, கோபம் வராது, அதேபோல் மனநோய் வராது, அதேபோல் நட்பு பிரியாது. இதுதான் அதற்கான இந்த பதிவு. அதாவது எந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் கேள்வியே உள்ளது. அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள். எல்லா கேள்விக்கும் பதில் கேள்வியிலேயே உள்ளது. கிரக பலன் எடுத்துக்காட்டு பிரித்து எழுதுகிறோம். கிரகம் கூட்டல் பலன். அப்போ பலன் தானே முடியுது. அப்போ கிரகம் கூட நல்லவன் தான். யார் யார் என்ன பண்ணாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுக்குறாங்க. அடுத்து நேரம் உயர்ந்தது. நேரம் இன்னைக்கு தெய்வம் கடவுளை பார்க்கணுன்னா கூட நேரம், அதில் டாக்டர் பார்க்கணுன்னா கூட நேரம், பஸ்ஸுக்கு நேரம், ஜாப்புக்கு டைமு, ட்ரெயினுக்கு டைமு, ஃப்ளைட்டுக்கு டைமு, எல்லாத்தையுமே டைம் அதுக்குள்ள ஆயிடுச்சு. டைமை வீணடிச்சிட்டா அதனால் நேரத்தை சரியான வகையில் பயன்படுத்தணும். அதனால தான் நேரம் இனிமே உயர்ந்தது அப்படி சொல்கிறோம். பொன் போன்றது நேரம். இறைவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். தன்னோட பிரச்சனைக்கு இறைவன் காரணம் இல்லை. திருக்குறளில் கடவுள் வாழ்த்து திருவள்ளுவர் சொல்கிறாரு, 4வது குறள், கடவுள் வாழ்த்தில் 4வது குறள், வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விரும்ப இல்லை. அது என்ன அர்த்தம்? கடவுள் என்பவன் விருப்பு வெறுப்பு அற்றவன். அப்போது தன்னோட பிரச்சனைக்கு இறைவன் காரணம் கிடையாது, அதே போல் நேரம் காரணம் கிடையாது, அதே போல் கிரகமும் காரணம் கிடையாது. அப்போ இது என்ன தெரியுது? தன்னோட பிரச்சனைக்கு தான் காரணம். தன்னை மாற்றிக்கணும், தன்னை திருத்திக்கணும், அதே போல் என்னை சுத்தப்படுத்திக்கணும். தன்னோட பிரச்சனைக்கு என்ன காரணம்ட்டு நான் ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது பகுத்தறிவு. அது ஆண்டவன் மனிதன் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இது எல்லாம் அறிஞ்ச உண்மை தான். இதை சயின்டிஸ்ட் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. மீண்டும் இன்னும் சொல்வது என்னவென்றால், எல்லா கேள்விக்குமே பதில் கேள்வியிலேயே உள்ளது. அதாவது யார் எது கேட்டாலும் அதுக்கு மட்டுமே காதில் வாங்கி அது மட்டும் பதில் சொன்னால் அங்கே மனநோய் வராது, கோபம் வராது, சண்டை வராது, நட்பு அதிகரிக்கும். நன்றி. நான் சொன்னது என்ன தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுங்க. கேள்விக்கு பதில் கேள்வியே உள்ளது. கிரக பலன் பிரித்தேறும். கிரகம் கூட்டல் பலன். நேரம் உயர்ந்தது. விருப்பு வெறுப்பு அற்றவன். அப்போது புரிஞ்சுதுங்களா? நன்றி.